ஹாய், ஐ எம் ROCKY ராக்கி. கிடைக்கிறதுக்கு அரிதாக இருக்கக்கூடிய மனித பிறப்பெடுத்து இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு முக்கியமான முதன்மையான பணி உண்டு அப்படின்னா அது இயற்கையை புரிஞ்சுக்கிறது தான். இயற்கையோட நடைமுறையை புரிஞ்சுக்கிறது தான். இயற்கையோட நடைமுறைகளை புரிஞ்சவங்க அறிஞ்சவங்களை தான் நம்ம பண்டிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இயற்கையை புரிஞ்சிக்காமல் நம்ம இந்த உலகத்தோட ஒத்து வாழவே முடியாது. அதுலேயும் அந்த இயற்கையை அறகுறையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் சிக்கலில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். இந்த இயற்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைக்கற்களையும் தூக்கி படிக்கல்லாம் மாற்றிட்டு நாமளும் உயர்ந்துடலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் உயர்த்திடலாம். இல்லைனா குறைஞ்சபட்சம் அந்த தடைகளை பார்த்து மனம் தளராமல் நம்ம அந்த 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 தடைகளை தாண்டியோ இல்லை அந்த தடைகளை பார்த்து நம்ம ஒதுங்கியோ இல்லை அது சிறிய தடையாக இருந்தால் அதை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம பயணத்தை தொடரலாம், இந்த வாழ்க்கை பயணத்தை. ஸோ அதுக்காக நம்ம இயற்கையை புரிஞ்சுக்கிறது, இயற்கையோட நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. இப்போ தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பழமொழியாக சொல்லுவாங்க. சின்ன வயசில் நம்ம ஏற்படுத்திக்கிற எல்லா பழக்க வழக்கங்களும் நம்மளுக்கு இயல்பாக மாறுது. அந்த இயல்பாக மாறுற அந்த இயல்புகள் நல்ல இயல்புகள், தீய இயல்புகள் அப்படின்னு ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். இதில் நல்ல இயல்புகள் நம்மளுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றுது, தீய இயல்புகள் நம்மளுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றுது. ஸோ அதனால் இளமை இருக்கும்போதே, ரொம்ப இளமையாக வயசு இருக்கும்போதே, காலம் இருக்கும்போதே இந்த இயற்கையோட நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு பெற்றோரும் இந்த சமூகமும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த ஒரு குழந்தை அப்படின்றது அவனுடைய இளமை காலத்திலேயே இந்த உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய மறைபொருளாக விளங்கக்கூடிய இருமைகள் அப்படின்ற ஒரு மறைபொருளை அவன் இளமையிலேயே புரிஞ்சிக்கணும். அப்படி இளமையிலேயே அவன் புரிஞ்சிக்கிட்டான்னா அவனுடைய அறியாமையும் அவன் போக்கிக்க முடியும், அவனை சுற்றி இருக்கிறவங்களுடைய அறியாமையை அவன் போக்க முடியும். அதுக்கு அவன் இயற்கையோட நடைமுறைகளை புரிஞ்சிக்கணும். அந்த இயற்கையோட நடைமுறைகளை புரிஞ்சுக்கிறது மூலமாக இருமைகள் அப்படின்ற ஒரு பெரிய தத்துவத்தை, ஒரு பெரிய மறைபொருளை அவன் புரிஞ்சிக்குவான். அதை புரிஞ்சுக்கிட்டானா போதும், அவனுடைய வாழ்க்கை ஹாப்பியாக போகும். இந்த உலக பற்றுகளில், இந்த உலக சூழல்களில் சிக்க மாட்டான். சிக்கிட்டு இருக்கிறவங்களையும் அவன் மீட்டு விட்டுருவான், அவன் மீட்டெடுத்துருவான் அந்த இருமைகள் புரிஞ்சிருச்சுன்னா. ஸோ அதுக்கு இந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்களும் சமூகமும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். நான் அந்த இருமைகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இல்லையா, அது என்னன்னு கூட உங்களுக்கு சில பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கலாம். அது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு 3 வார்த்தையை சொல்கிறேன். அந்த 3 வார்த்தையை நீங்கள் உள்வாங்குங்க. இருமைகள் அப்படின்றது அடிப்படை, இருமைகள் அப்படின்றதோட அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த 3 வார்த்தை மூலமாக. இப்போ இருமைகள் அப்படின்னா இரட்டை அப்படின்னு சொல்லலாம். 2 இரட்டை. ஒரு நாணயத்துக்கு எப்படி ஒரு தலையும் பூவும் இணைஞ்சிருக்குதோ அதுபோல தான் அது இணைஞ்சிருக்குது. அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை அண்ட் பூ இது ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு நாணயம். அது ரெண்டும் சேர்ந்தே இருக்கும். இது இரட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இருமைகள் அப்படின்றது. இப்போ இரவும் பகலும் அப்படின்றது காலத்தோட இருமைகள், மழையும் மடுவும் அப்படின்றது இடத்தோட இருமைகள், வெற்றியும் தோல்வியும் அப்படின்றது வாழ்க்கையோட இருமைகள். ஸோ இது மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு காலம் இருக்குதுன்னா அந்த காலத்தில் இரவையும் பகலையும் பிரிக்க முடியாது. இது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்குது எப்பயுமே. அதே மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னா அந்த இடத்துல ஒரு மலை இருக்குதுன்னா அந்த மலைக்கு கீழே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தே ஆகும். இதை யாராலையும் மாற்ற முடியாது. அது ரெண்டும் இணைஞ்சே இருக்கும். மலை எங்கே இருக்குதோ பள்ளத்தாக்கு அங்கே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். இதை யாராலையும் பிரிக்க முடியாது. வெற்றியும் இருக்கும் தோல்வி இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இருமைகள் அல்லது இரட்டைகள் அப்படின்னு சொல்கிறது. அது ரெண்டும் இணைஞ்சே வரும். அந்த ரெண்டுலையுமே சிக்காமல் நடுநிலையில் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையோட நடைமுறைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மொத்த உலகத்தோட நன்மைக்காக இறைவன் செயல்படுறான். அப்படி அவன் செயல்படும் போது இருமைகள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டால் காலத்தோட இருமைகளை நம்ம பார்க்கலாம். காலத்தோட இருமைகள் அப்படின்னும் போது நமக்கு இரவு பகல், நமக்கு இரவும் வேணும் பகலும் வேணும். எப்படி இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த இருமைகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தாவரத்தை எடுத்துக்கினா அந்த தாவரம் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயாரிக்குது. அந்த உணவை தான் பிற உயிர்கள் எடுத்துக்குது.
ரைட்டுங்களா? அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் உணவு அப்படின்றது, உணவோட மூலம் அப்படின்றது தாவரத்துக்கிட்ட தான் இருக்குது. அந்த தாவரம் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயாரிக்குது. இதுக்கு தாவரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும், வேரில் வந்து தண்ணி உறிஞ்சிக்கும், இலையில் இருக்கிற பச்சையத்தை வந்து பயன்படுத்திக்கும். அது போக நமக்கு சூரிய ஒளியும் தேவை தாவரத்துக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து தாவரம் வந்து பகலில் வந்து உணவை தயாரித்து இரவில் வந்து அதை செரிக்கும், சுவாசிக்கும். அப்போ சுவாசிக்கும் போது உணவு வந்து செரிக்கும், எல்லா பாகங்களுக்கும் கொண்டு போகும். இப்போ தாவரத்தோட வாழ்க்கையில் அந்த இரவும் அப்படின்றது பகலும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிரிக்க முடியாத ஒன்றா இருக்குது. ஸோ அந்த இருமை அப்படின்றதுக்குள்ளே இந்த தாவரம் வந்து ஒரு மூலமாக ஒரு மையமாக நிற்குது. அதை சுற்றி அந்த இருமைகள் அப்படின்றது பொறிந்து இருக்குது. அந்த பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும், இது பொறிந்து இருக்குது. ஸோ இதனால தான் பூமியில் ஒரு பகுதி வந்து பகலாக இருக்கும், ஒரு பகுதி இரவாக இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதனால கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு சமநிலையை வந்து அங்கே பராமரிக்கணும் அப்படின்றதுனால இயற்கை வந்து ஒரு பகுதி வந்து பகலாகவும் இன்னொரு பகுதி இரவாகவும் வச்சிருக்கலாம். இது கூட காரணமாக இருக்கலாம். பூமியை வந்து தன்னைத்தானே ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றுறதுனால எல்லா பகுதிகள்லேயும் உணவு தயாரித்தல் அப்படின்றது நடைபெறுது. இப்போ ஒரு பகுதி இப்போ தன்னைத்தானே பூமி சுற்றிக்கும். அப்படி தன்னைத்தானே பூமி சுற்றிக்கும் போது ஒரு பகுதி இரவாக இருக்கும், ஒரு பகுதி பகலாக இருக்கும். இப்போ பகலாக இருக்கும்போது அங்கே உணவு தயாரித்தல் அங்கே நடக்குது. இந்த இரவாக இருக்கும்போது அங்கே ஒரு பகுதி தாவரங்கள் வந்து உணவு வந்து செரிக்கிற வேலையில் ஈடுபடுது. ஸோ இது ரெண்டும் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இதனால் இரவு அப்படின்றதும் பகலும் அப்படின்றதும் காலத்தோட இருமைகளாக இங்கே மாற்றமடையுது, முக்கியத்துவமாக கருதப்படுது. இது வந்து ஒன்று எடுத்து இன்னொன்று வந்து நிச்சயமாக வந்தே தீரும். அது எந்த காலத்துலேயும் நிற்க போகிறதில்ல. இந்த இருமைகள் அப்படின்றது பகல் அப்படின்னு வந்துட்ட பின்னாடி இரவு வரும், இரவுன்னு ஒன்று வந்துட்ட பின்னாடி பகல் வரும். இது மாறி மாறி வந்தே தீரும், வராமல் எப்போவுமே இருக்காது. இது எல்லா உயிரினங்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ ஓரறிவுடைய ஒரு தாவரம் இருக்குதுன்னா அந்த தாவரம் வந்து பகல் முழுசும் என்ன பண்ணுன்னா உணவை தயாரிக்கும். இரவில் அந்த தயாரித்த உணவை பிற பகுதிகளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை செரிக்கும். இப்போ மறுநாள் காலையில் மறுபடியும் வந்து உணவு தயாரிக்கிறதுக்கு அது ப்ராசஸ் ரெடி ஆகிரும். ரைட்டுங்களா? அந்த இருமை அப்படின்றத அந்த தாவரங்கள் புரிஞ்சு எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த வேலையை செய்யணும் அப்படின்றத சரியாக புரிஞ்சு அது வாழ்க்கையோட பொருத்தி அந்த தாவரம் வந்து அமைதியோடு வாழ்ந்துட்டு வரும். ஸோ இதே தான் இங்கே மனிதர்களுக்கும் அந்த இருமைகள் அப்படின்றத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி பொறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அமைதியோடு வாழலாம். ரொம்ப அமைதியாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை, பேரமைதியை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆனால் இந்த இருமைகள் அப்படின்றது நமக்கு புரியாமல் அதில் போய் சிக்கிக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து பொறுத்துறது இல்லாமல் அது கூட நாம் எப்படி பொருந்துறது அப்படின்றதெல்லாம் தெரியாமல் நம்ம அதில் போய் மாட்டிட்டு முழிக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கையாக வந்து ஒரு அமைதி இல்லாத வாழ்க்கையாக, ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையாக, ஒரு குழப்பமான வாழ்க்கையாக வந்து இங்கே மாற்றம் அடைஞ்சு இருக்குது. தாவரம் எப்படி ஒரு காலத்தோட இருமைகளை வந்து ரெண்டுத்தையும் சரியாக பொருத்திக்குதோ அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருமைகள் அப்படின்னு பல விதமான இருமைகள் இருக்குது. அந்த இருமைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நெளிவு சுழிவோடு போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். இந்த உலகம் நாம் நினைக்கிறத விட ரொம்ப 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 நுணுக்கமாக செயல்படுது. நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா போதும் உங்களை ஏதாவது ஒரு வலையில் சிக்க வச்சிடும். இப்போ நாரதர் அப்படின்றவர் எவ்வளோ பெரிய ஒரு முனிவர், அவரவே மாயையில் சிக்க வச்சு உலகம் இது. இங்கே வந்து ஒரு வெண்ணெய்க்கும் சுண்ணாம்புக்கும் சர்க்கரைக்கும் தூள் உப்புக்கும் கற்பூரத்துக்கும் கல்லுப்புக்கும் இல்லை கற்கண்டுக்கும் படிகாரத்துக்கும் இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இதனுடைய வேறுபாடையெல்லாம் நம்ம பார்க்கறது மூலமாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வெண்ணெய் இருக்குதுன்னா சுண்ணாம்பு இருக்குதுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். சர்க்கரையும் தூளுப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சில பேர்லாம் வந்து டீ வைக்கும்போது காப்பி வைக்கும்போது சர்க்கரைக்கு பதிலாக உப்பு போடுறது உண்டு. அதே மாதிரி கற்பூரமும் கல்லுப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கற்கண்டு படிகாரமும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் பார்க்கறது மூலமாக எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி இப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும்? அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு தர்மமும் ஒரு அதர்மமும்
அதனுடைய வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தர்மத்தையும் அதர்மத்தையும் பிரித்து பார்க்குறது, இதெல்லாம் பார்க்குறது மூலமாக புரிஞ்சிக்க முடியாது, அனுபவித்து தான் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் இருந்தாலும் இந்த இந்த இருமைகள் அப்படி இல்லையா, இந்த இருமைகளோட ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் அறிவாவது இருந்தால் தான் நாம் அதை அனுபவிக்கும் போதே அதை ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியும். ஒரு தர்மமும் ஒரு செயல் நடக்குது, அந்த செயலில் தர்மம் நிறைஞ்சிருக்குதா அதர்மம் நிறைஞ்சிருக்குதா அப்படின்றத நம்ம பார்த்து புரிஞ்சிக்க முடியாது. ஓகேவா? அதை அனுபவித்து தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படி அனுபவிக்கும் போது அது அதர்மமா அது தர்மமா அப்படின்னு நம்ம வரையறுக்கணும் இல்லையா? அந்த வரையறுக்கிறதுக்கு நம்ம தர்மத்தை பற்றின அறிவும் அதர்மத்தை பற்றின அறிவும் ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் மட்டும்தான் அதை வரையறுக்க முடியும், அதை பிரித்து பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா அது என்னன்னே தெரியாமல் அதில் உழண்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் அதில் நீங்கள் ஒரு குட்டையில் போயிட்டு ஒரு பன்னிக்குட்டி விழுந்துட்டு இருக்கிற மாதிரி, ஒரு சேத்து சகதியில் போயிட்டு ஒரு எருமை மாடு இருக்கிற மாதிரி அதிலே நீங்கள் புரண்டுட்டு இருக்க வேண்டியது தான், பிரித்து பார்க்க முடியாமல். அது பார்த்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, அதை அனுபவித்து புரிஞ்சிக்க முடியும். அப்படி அனுபவிக்கும் போது நம்ம பிரித்து பார்க்குறதுக்கு அதை பற்றின ஒரு அடிப்படை அறிவாவது நமக்கு தேவை. சமூக முன்னேற்றத்திற்கு துணை புரிகிற 2 விஷயம் கர்மம், தர்மம். இந்த கர்மமும் தர்மமும் இருக்கும்போது சமூகத்தோட வளர்ச்சி உச்சத்தில் இருக்கும். அதுதான் முக்கியம். இந்த கர்மம் எப்படி அமையுது, தர்மம் எப்படி அமையுது அப்படின்றத பொறுத்து தான் ஒரு சமூகத்தோட வீழ்ச்சியும் உயர்ச்சியும் இருக்குது. ஓகேங்களா? இந்த தர்மமும் கர்மமும் எல்லா சமூகத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குதான்னா இல்லை. அது நாட்டுக்கு நாடு, இடத்துக்கு இடம் வெவ்வேறு மாதிரி இந்த தர்மங்கள் மாறுபடுது. இதை இட தர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம நாட்டில் ஒரு தர்மம் கடைபிடிக்கலாம், ஐரோப்பா கண்டத்தில் ஒரு தர்மங்களை கடைபிடிக்கலாம், ஆப்பிரிக்காவில் ஒரு தர்மங்களை கடைபிடிக்கலாம். இந்த தர்மங்கள் அப்படின்றதும் இந்த தர்மங்கள் மூலமாக நம்ம செயல்படுற இந்த கர்மங்கள் அப்படின்றதும் 2 இடத்துக்கு இடம் மாறுபடும். இது இட தர்மங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு காலத்தில் பின்பற்றப்பட்ட அந்த தர்மம் அப்படின்றது வேறு காலத்தில் அது மாறுபடும். இது காலத்தோட கட்டாயம், அது எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதை யுக தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இட தர்மம், யுக தர்மம் அப்படின்னு 2 வகையாக இருக்குது. இட தர்மம் அப்படின்னா அது இடத்துக்கு இடம் மாறுபடும். ஒரு இடத்துல இருக்கிற தர்மம் இன்னொரு இடத்துல அது கடைபிடிக்கப்படாது, அப்படி கடைபிடிச்சாலும் அது பொருந்தாது. அதே மாதிரி யுக தர்மம் அப்படின்றது ஒரு காலத்தில் கடைபிடிச்ச தர்மம் மற்றொரு காலத்திற்கு பொருந்தாது. அப்படி மற்றொரு காலத்தில் அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிச்சாலும் அது போயிட்டு ஒரு சிக்கலில் நம்மளை கொண்டு போய் விட்டுரும். இது யுக தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு என்னன்னா, நமக்கு தர்மத்தை பற்றின அறிவு வேணும், ஒரு தெளிவு வேணும். அந்த தர்மம் இந்த காலத்தில் நம்ம இருக்கிற காலத்துக்கு பொருந்துதா, இல்லைனா நம்ம இருக்கிற காலத்தில் எது தர்மமாக போற்றப்படுது, எது தர்மமாக நம்ம போற்றணும் அப்படின்ற அறிவு நமக்கு வேணும். அந்த அறிவு எப்போ நமக்கு ஏற்படணும் அப்படின்னா இளமையிலேயே ஏற்படணும். வயது முதிர்ந்த பின்னாடி நமக்கு அந்த அறிவு ஒரு பிரயோஜனமும் இல்லை. வளரலும் பருவத்தில் இளமையில் இந்த அறிவு வேணும். தர்மம் அப்படின்றத முதல்ல வரையறுக்கணும். அந்த தர்மம் இந்த காலத்துக்கு பொருந்துதா அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துக்கு தர்மம் பொருந்தினாலும் அந்த தர்மம் மூலமாக நம்ம செய்கிற கர்மங்கள் இந்த காலத்துக்கு பொருந்துதா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்படி இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. இந்த பெரிய ப்ராசஸுக்கு ஒரு அடிப்படை அறிவு தேவைப்படுது. அந்த அறிவு எப்போ ஏற்படணும் அப்படின்னா இளமையிலேயே ஏற்படணும். ஏன்னா இளமையில் ஏற்பட்டால் தான் அதனுடைய முதிர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நீங்கள் ஒரு பூரண நிலையை அடைய முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசில் பூரண நிலையை அடைய முடியும். இப்போ வளர்பருவ நிலை, இல்லற நிலை, பற்றொரு நிலை, இறையடி நிலை அப்படின்னு 4 நிலை இருக்குது. இந்த 4 நிலையிலையும் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இளமையில் தெரிஞ்சுக்கணும். அந்த 4 நிலைகள்லேயும் நீங்கள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சு பின்பற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அறிவு கிடைச்சிரும். தர்மங்களை வரையறுக்கிற அறிவு கிடைச்சிரும். இங்கே என்னென்னா, தர்மம் பண்ணுறது பொதுவான தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்கலான்னு பரவாயில்ல, அவங்களுக்குன்னு ஒவ்வொரு தர்மம் இருக்குது இல்லையா, அந்த தர்மத்தை நீங்கள் கடைபிடிச்சா போதும். அதுவே சமூகத்துக்கு நன்மை தான் கொடுக்கும், தீயதை ஒன்றும் கொடுத்துட்டு போகிறதில்ல. ஆனால் இங்கே அவங்களோட தர்மம் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிறிய அறிவு வேணும். அந்த அறிவு நமக்கு இளமையில் கிடைக்கணும். அந்த அறிவு இளமையில் கிடைக்கிறதுக்கும் இந்த சமூகம் நமக்கு வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் உண்டாக்கி கொடுக்கணும்.
அப்படி சமூகம் அந்த வாய்ப்புகள் உண்டாக்கி கொடுக்கலாம். அந்த அறிவு வந்து நமக்கு கிடைக்காது. மனக்குழப்பத்துக்கு எளிதாக ஆளாகக்கூடிய இன்றைய சூழலில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு இருக்கிறதுனாலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையான பல வெற்றி நம்ம வந்து பறிகொடுத்துட்றோம். எதையும் சரியாக புரிஞ்சிக்காமல் நம்ம செயல்படும் போது நம்ம தோல்விக்கு தயாராக இருக்க வேண்டியது தான். நம்மளுடைய தோல்வி வந்து, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே இருக்குதோ அங்கே தோல்விகள் வந்து நிறைய இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாகவே தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது மகாபாரதம் இருக்குது இல்லையா? மகாபாரதத்தில் பாண்டவரோட சமாதானத்தை உதவராக கிருஷ்ணர் வந்து துரியோதனோட சபைக்கு போகிறாரு. போரை வந்து தடுத்து நிறுத்தலாம், சமாதானமாக பேசி முடிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியாக போகிறாரு. அப்படி போகும்போது சமாதான முயற்சி வந்து தோல்வியில் முடிஞ்சு போயிடுது. சரி, அப்படி தோல்வியில் முடிஞ்சு போகும்போது கிருஷ்ணர் வந்து புறப்படுறதுக்கு தன்னுடைய ரதத்தில் வந்து ஏறுறாரு. அங்கே வழி அனுப்ப நிறைய பேர் வந்து வருவாங்க இல்லையா? அப்படி வழி அனுப்ப வந்தவங்களில் அஸ்வத்தாமனும் ஒருத்தன். கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, கிருஷ்ணர் போகிற வழியில் தான் அஸ்வத்தாமனோட வீடு இருக்குது. சரி, அஸ்வத்தாமனை அழைக்கிறாரு. இதுவா வந்து நான் உன்னை வீட்டில் வந்து நான் விட்டுறேன், என் ரதத்துலேயே நீ போயிடலாம் அப்படின்னு அஸ்வத்தாமனை கூப்பிட்றாரு கிருஷ்ணர். இதை வந்து தூரத்தில் இருந்து துரியோதனன் பார்க்குறான். துரியோதனுக்கு அங்கே என்ன அங்கே நடக்கிறது தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது. ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது கேட்காது, ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்குறான். அப்படி ரதத்தில் வந்து அஸ்வத்தாமன் ஏறின பின்னாடி கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, வானத்தை பார்த்து இன்றைக்கி மேகமூட்டமாக இருக்குது, மழை வரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அஸ்வத்தாமனும் மேலே வானத்தை பார்க்குறான். உடனே இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, கிருஷ்ணரோட மோதிரம் வந்து கீழே தரையில் விழுந்துருது நழுவி. அஸ்வத்தாமன் குனிஞ்சு வந்து அந்த மோதிரத்தை எடுத்து கிருஷ்ணரோட கையில் வந்து வைக்கிறான். அது அந்த மோதிரத்தை எடுத்து வைக்கிறான். அதை ஒரு உதவியாக வைக்கிறான். இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் துரியோதனை பார்த்துட்ருக்குறான். எப்படி கிருஷ்ணரோட ரதத்தில் வந்து அஸ்வத்தாமன் ஏறினத்தையும், கிருஷ்ணரும் அஸ்வத்தாமனும் வானத்தை பார்த்ததையும், மழை வரும் போல் இருக்குது அப்படின்னு வானத்தை பார்த்ததையும், மோதிரம் வந்து கீழே விழுந்ததுனால அஸ்வத்தாமன் குனிஞ்சு வந்து பூமியை தொட்டு அந்த மோதிரத்தை எடுத்ததையும், கிருஷ்ணர் கையில் வச்சதையும், இதெல்லாம் துரியோதனை பார்த்துட்ருக்குறான். சரி, பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி வண்டி அந்த ரதம் கிளம்பிடுது, போயிடுது. இப்போ துரியோதனை என்ன நினச்சிக்கிறான் அப்படின்னா, இவங்க மேலே மழை வரும் போல் இருக்குது அப்படின்ட்டு வானத்தை பார்த்தாங்க இல்லையா, அதை வானம் சாட்சியா அப்படின்னு நினச்சிக்கிறான். மோதிரத்தை வந்து பூமியிலேருந்து குனிஞ்சு எடுக்கிறாங்க இல்லையா, அஸ்வத்தாமன் எடுக்கிறான் இல்லையா, அதை பூமியோட சாட்சியா அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆக இவனுக்கு அந்த நிகழ்வு என்ன இவனுக்கு கன்வே ஆகுதுன்னா, எப்படி இவன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அதாவது அஸ்வத்தாம கிருஷ்ணர் கையில் அடித்து சத்தியம் பண்ணுறான். இந்த போரில், மகாபாரத போரில் வானம் சாட்சியா பூமி சாட்சியா நான் பாண்டவர்களோட வெற்றிக்கு பாடுபடுவேன் அப்படின்னு கிருஷ்ணரோட கையில் வந்து அந்த மோதிரம் வைக்கிறா இல்லையா, அதை சத்தியமாக அடித்து கிருஷ்ணரோட கையில் அடித்து சத்தியம் பண்ணுறான் அஸ்வத்தாம அப்படின்னு துரியோதனம் தப்பாக நினச்சிட்றான். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பாக நினச்சிட்றான். ஏன்னா இவன் இருக்கிறது தூரத்தில், வெறும் நிகழ்வுகள் மட்டும் நடக்குது, அங்கே எந்த ஒரு பேச்சும் இவனுக்கு கேட்கல. ஸோ அதெல்லாம் கேட்காம வெறும் காட்சிகளை மட்டும் வச்சு இவனுடைய மண்டைக்குள்ளே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏற்படுது. இதனால் ஒரு மிகப்பெரிய வீரனாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமனுக்கு போரில் முக்கிய பொறுப்பு கொடுக்கறதுக்கு மறுத்துடுறான் துரியோதனன். அவன் வந்து நிறைய அவமானத்துக்கு உள்ளாக்கப்படுறான் போரில். துரியோதனோட தோல்விக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு. நல்லா யோசித்து பார்த்தா நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நாம் மற்றவங்கள தவறாக புரிஞ்சுக்குவோம், இல்லைன்னா நம்மளை மற்றவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த சூழ்நிலை வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அடிக்கடி இந்த நிகழ்வுகள் நடக்கும். சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்மளால் தவிர்க்க முடியும். அதுக்கு சூழ்நிலையை சரியாக புரிஞ்சுக்கிற அந்த பக்குவமும் அறிவும் இன்றியமையாத ஒன்றாக நமக்கு இருக்குது. வாழ்க்கையோட இனிமையாக இருக்கிற வெற்றியும் தோல்வியையும் நம்ம சமமாக எடுத்துக்கணும். இங்கே யார் வெற்றி அடைஞ்சவங்க? படித்தவங்களா, பணக்காரங்களா, இல்லை பதவியில் இருக்கவங்களா? இவங்களாம் வெற்றி அடைஞ்சவங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இவங்க ஒருபோதும் வெற்றி அடையாதவர்கள். யார் பண்போடு நடந்துக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க. நன்மை களவாத தீமை இல்லை, தீமை களவாத நன்மை இல்லை அப்படின்னு இந்த உலகத்தில் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் உணர்ந்துருக்காங்களோ அவங்க தான் உண்மையாக வெற்றி அடைஞ்சவங்க.
வெற்றியை ஒருபோதும் யார் கொண்டாடலையோ அவங்க தான் வெற்றி பெற்றவங்க, அவங்க தான் உண்மையான வெற்றியாளர்கள். வெற்றிகளில் மிகப்பெரிய வெற்றியை தெரியுமா? நம்மளுடைய சிற்றியல்புகளை வந்து வெல்லுதல். நம்ம சிற்றியல்புகளை வெல்லுதல், அதாவது நம்மளை நாமே அடக்கி ஆள்றது. இதுக்கு காரணம் இருக்குது. நம்மளை நாமே ஏன் அடக்கி ஆளணும் அப்படின்னா, நம்மளுடைய வெளிப்புறத்தில் இருக்கிற பகைவர்களை விட நமக்கு உள்ளார இருக்கிற பகைவர்கள் நமக்கு அதிக தீங்கு விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி நமக்கு உள்ளே வந்து எத்தனை பகைவர்கள் இருக்காங்க, அவங்க யார் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய அகத்தில் 6 பகைவர்கள் இருக்காங்க. இவங்க பெரும் தீங்கை நமக்கு விளைவிக்கிறாங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 வகையான பகைவர்கள் நம்மளுடைய அகத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, காமம் அப்படின்னா அது எப்படி சொல்லலாம்னா, தர்மத்திற்கு உட்படாத ஆசை, பேராசை அப்படின்னு சொல்லலாம். இது காமம். குரோதம் அப்படின்னா பழிவாங்க நினைக்கிற கோபம் அப்படின்னு சொல்லலாம். குரோதம் அப்படின்னா பழிவாங்க நினைக்கிற கோபம், அதாவது என்ன சொல்லலாம், ஒரு பகைன்னு சொல்லலாமா, அதான் குரோதம். இப்போ லோபம் அப்படின்னா வெறுப்பு, பிறருடைய பகையை தோன்றது, இதுதான் லோபம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோகம் அப்படின்னா மனமயக்கம், நல்லதை வந்து கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் கருதுகிற தன்மை. நல்லதுக்கும் கெட்டதும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு மனமயக்கத்தில் இருக்கிறான், மனக்குழப்பத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் மோகம் அப்படின்னு சொல்கிறது. மதம் அப்படின்னா கர்வம், அழிவு பாதையில் போகிறது, தெரியாமே போகிறது, தெரிஞ்சு போகிறது இல்லை, தெரியாமையே இதுதான் சரியான பாதை, நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு கர்வத்தில் அழிவோட பாதையில் போய் அழிஞ்சு போகிறது, அதுதான் மதம் அப்படின்னு சொல்கிறது. மாச்சரியம் அப்படின்னா பொறாமை, என்ன சொல்கிறது, பிறரை குறி வச்சு பேசுறது, பிறரை குறி வச்சு பேசுறது மூலமாக தன்னைத்தானே வந்து அழிச்சிக்கிறது, தன்னைத்தானே பேசிக்கிறது, தன்னைத்தானே இழிவுபடுத்திக்கிறது, இதுதான் மாச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அகத்தில் 6 பகைவர்கள் இருக்காங்க. அந்த 6 பகைவர்கள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இந்த 6 பகைவர்களை ஒழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புறத்தில் வந்து உங்களுக்கு 1000 பகைவர்கள் இருந்தாலும் இந்த 6 பகைவர்களுக்கு ஈடாக மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு தராசில் வச்சு பார்க்க முடியாது. இவங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் அழித்தா வெளியே இருக்கிறவங்க தானாகவே அழிஞ்சிருவாங்க. இதுதான் உலக யதார்த்தம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பகைவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பகைவனை நீங்கள் வந்து விரட்டிட்டிங்கன்னா போதும், மற்ற எல்லாருமே தானாகவே ஓடுவாங்க. தர்மத்திற்கு உட்பட்ட ஆசை வந்து ஓரளவுக்கு இருக்கலாம், தர்மத்திற்கு உட்பட்ட ஆசை இருக்கலாம். ஆனால் தர்மத்திற்கு உட்படாத ஆசையும் பேராசையும் நீங்கள் வச்சிங்கன்னா, அதாவது காமம் அப்படின்றத வச்சிங்கன்னா, அது மீதியை ஒரு 5 பேர்த்தையும் வலுவாக உங்கள்கிட்ட கூட்டின்னு வந்து சேர்த்துரும், உங்களுடைய அகத்தில் வந்து வளர்த்தெடுக்கும். ஆனால் நீங்கள் அந்த முதல் பகைவன் காமம் அப்படின்ற அந்த பகைவனை நீங்கள் அறுத்து எரிஞ்சிட்டிங்கன்னா, அவனை மட்டும் விரட்டிட்டிங்கன்னா, மீதி 5 பேரும் அவன் கூடயே தானாக போயிடுவாங்க. இப்போ இங்கே சொல்லப்போனால் காமம் அப்படின்ற ஒரு பகைவன் தான் மற்ற 5 பேர்த்தையும் வளர்த்தெடுக்கிறவனாக்கிறான், வளர்க்குறவனாக்கிறான். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை நீங்கள் வந்து வேறு இருக்கணும், இந்த காமத்தை வேறு இருக்கணும். ஆசையாக முதல்ல உங்கள் மனசில் முளைவிடும், சின்னதாக ஒரு ஆசையாக வந்து முளைவிடும். அந்த ஆசைன்றது பெரிய ஆசையாக மாறும், அது வந்து பேராசையாக மாறும், அது ஒரு வேட்கையாக மாறும், அது ஒரு மிகப்பெரிய வேட்டலாக மாறும். அந்த வேட்டல் தர்மத்திற்கு உட்படாத ஆகும்போது அது காமமாக போயிடும். தர்மத்திற்கு உட்பட்டிருந்தால் ஓகே, தர்மத்திற்கு உட்படாத இருக்கும்போது அது காமமாக மாற்றம் அடையுது. அந்த காமம் உங்களுக்குள்ளே வரும்போது குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடுது. ஆக நீங்கள் ஃபஸ்ட்டு விரட்டக்கூடிய பகைவர் யாருன்னா காமம் அப்படின்ற பகையை நீங்கள் விரட்டிடணும். ஆசைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆசைகளில் மிக கொடிய ஆசை எதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? புகழாசை. நீங்கள் மண்ணாசைன்னு நினைக்கலாம், பெண்ணாசைன்னு நினைக்கலாம், பொன்னாசை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அந்த ஆசைகள்லாம் மிக கொடிய ஆசை கிடையாது. புகழாசை தான் மிக கொடிய ஆசை. தனக்கு புகழ் கிடைக்கணும், எல்லாரும் தன்னை புகழணும், புகழோட உச்சியில் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக புகழோட உச்சியிலே நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இந்த புகழாசை தான் ஆசைகள்லே மிக மிக கொடிய ஆசை.
மண்ணாசை மூலமாக, பெண்ணாசை மூலமாக, பொன்னாசை மூலமாக ஏற்படுற அழிவை விட புகழாசை மூலமாக ஏற்படுற அழிவு அதிகம். அது எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இப்போ இருக்கிற சட்டத்திட்டங்கள் இருக்குது இல்லையா? இப்போ சட்டங்கள் எடுக்கலாம். குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும், இல்லை அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சட்டத்திட்டங்களுக்கு இது இல்லையா, இப்போ நடைமுறையில் இருக்குது இல்லையா? இந்த சட்டத்திட்டங்கள் ஒரு வேலையை செய்யுது. மக்கள்கிட்ட மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இது மூணையும் கட்டுப்படுத்துறதுக்கு உந்துது. ஒரு விதிமுறையை வரையறுக்குது. ஒரு பயத்தை உருவாக்குது. இதன் மூலமாக இப்போ இருக்கிற அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மனிதர்கள் அந்த மண்ணாசையும், பெண்ணாசைக்கும், பொன்னாசையும் எப்படியாவது மட்டுப்படுத்தணும். ஆசைகள் உண்டாகுது, அதை தடுக்க முடியல. ஆனால் எப்படியாவது கட்டுப்படுத்திடணும், அது வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கடவுளுக்கு பயப்படாதவங்க கூட சட்டத்துக்கு பயப்படுறான் இல்லையா? அப்படியேப்பட்ட காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த ஆசை இருந்தாலும் அடக்க முடியறதில்ல. சில பேரால் அந்த ஆசைகளை அடக்க முடியறதில்ல. அவங்க இறைவனுடைய சட்டங்களில் மாற்றலாலும் இங்கே நம்ம சட்டங்களில் மாற்றத்தை நம்ம கண்கூட பார்க்குறோம். சில காலம் தானே உலகத்தை ஏமாற்ற முடியும். பல நாள் திருடம் ஒரு நாள் அகப்பட்டே தீருவான் இல்லையா? ஸோ அது மாதிரி சில பேர் மாற்றுறாங்க ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாமல். ஆனால் மோஸ்ட்லி இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மனிதர்கள் இந்த மண்ணாசையும், பெண்ணாசையும், பொன்னாசையும் கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது கண்கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் புகழாசை யோசிச்சு பாருங்கள். இங்கே புகழாசை அப்படின்றது தப்புன்னே கருதுறதில்லை, தப்புன்னே நினைக்கிறதில்ல. சும்மா தாறுமாறாக போயிட்டுருக்குது. தாறுமாறாக புகழோட உச்சிக்கு நம்ம போகணும் அப்படின்றது மூலமாக கொள்ளடிக்கிறான், கொலை பண்ணுறான், கற்பழிக்கிறான், ஏமாத்துறான், என்னென்னவோ பண்ணுறான். புகழோட உச்சியில் நம்ம உட்காரணும் அப்படின்ட்டு அது ஒரு செல்வத்தை அதுக்கு ஒரு பேஸை எடுத்துக்கிறான். ஸோ புகழ் கிடைக்கணுன்றதுனால இங்கே என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்குது. அது தப்பாகவே இங்கே கருதப்படுறதில்ல. இது பாம்போட விஷத்தை விட ரொம்ப கொடுமையானது. அந்த பாம்போட விஷம் கூட நம்மளுடைய உடலை மட்டும்தான் அழிக்கும். ஆனால் இந்த புகழாசை அப்படின்றது அது உள்ளவரையும் அழிக்கும், உடனிருப்பு வரையும் அழிக்கும். யார் அந்த புகழாசை வச்சுருக்கிறாங்களோ அவனையும் அழிச்சிடும், அவன் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து அழிக்கும். அது மட்டும் இல்லாமல் இறைவனோட அருளை பெறுறதுக்கு பெரிய தடையாக இருக்கும். ஆன்மீக வாழ்க்கைக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்கும் இந்த புகழாசை அப்படின்றது. புகழ் பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ஆன்மீகவாதியே கிடையாது. தனக்கு புகழ் வேணும், தன்னுடைய புகழ் இந்த பார் முழுவதும் பரவணும் அப்படின்னா அவங்களுடைய மைண்ட் செட் இப்படி இருந்துச்சுன்னா அவங்க ஆன்மீகவாதியே கிடையாது. இப்போ புத்தர் வாழ்ந்தார். புத்தரோட இறுதி சடங்கு இந்த உலகமே கூடிச்சு அன்றைய காலகட்டத்தில். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர் வாழ்ந்த காலத்தில் புத்தர் இறக்கும்போது புத்தரோட இறுதி சடங்கு உலகத்தில் இருந்த பல்வேறு இடங்களில் கட்டஞ்சோறு கட்டிட்டு வந்தாங்க. சோத்து மூட்டியை தலைமையில் தூக்கிட்டு இறுதி சடங்குகளில் கலந்துக்கிட்டு உண்டு. ஏன்னா பல நாட்கள் நடந்து வரணும் இல்லையா? அப்போல்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்கு வண்டிகள் கிடையாது. அப்போ பல நாட்கள் பிரயாணம் பண்ணி புத்தரோட இறுதி சடங்குகளில் உலகமே கூடி அடக்கம் பண்ணுச்சு புத்தரை. அவருடைய அந்த புகழ் அப்படின்றது அவர் பரப்பலை. தான் புகழுடைய உச்சிக்கு போகணும்னு அவர் நினைக்கல. அந்த புகழ் அப்படின்றது அப்படி தானாக பரவணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா புகழ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு செயல்படுறது நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். பல ஆன்மீகவாதிகள், பல அரசியல்வாதிகள், பல சினிமா பிரபலங்கள், இன்னும் பல துறைகளில் பெருமைகள் கிடைக்கணும், புகழ் அடையணும் அப்படின்னு நீங்கள் செயல்படுறத நிறைய பீப்புள்ஸை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஆசைகளுக்கு பின்னாடி ஒரு செயல்படுறது இல்லையா? அந்த ஆசைகள் அடைகிறதுக்கு ஒரு செயல் செய்கிறேன் இல்லையா? அந்த செயலில் 99% அதர்மமாக தான் இருக்குது. அதர்ம செயல்களை செஞ்சு தான் அந்த புகழோட உச்சத்தை நம்ம அடையணும் அப்படின்னு நினைக்கிறான். அதர்ம செயல்கள் தான் செய்கிறான். இது மூலமாக அவனுக்கு பெரிய தீங்குகள் இழைக்கப்படுது. அவனே இழைச்சிக்கிறான் இந்த புகழை அடையணும் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஆசைகள்லே மிக கொடிய ஆசையாக இந்த புகழாசை இருக்குது அப்படின்றத நீங்கள் உணரணும். புகழுக்கு என்றைக்குமே நீங்கள் ஆசையே படக்கூடாது. உங்களுடைய புகழ், உங்களுடைய தன்மைகள், உங்களுடைய இயல்புகள், உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய வாழ்க்கை முறைகளை பேஸ் பண்ணி அது உங்களுடைய புகழ் பரவணும். தானாகவே ரீச் ஆகணும். நீங்கள் புகழ்ச்சிக்கு அலையக்கூடாது. உங்கள் புகழை நீங்கள் பரப்பக்கூடாது. உங்களுடைய புகழை நீங்கள் உருவாக்கக்கூடாது. இதுக்குன்னே சில பேர்லாம் பிளான் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, திட்டங்களை வரையறுக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்படி பண்ணலாம், இதை இங்கே செயல்படுத்தலாம், இன்னைக்கு தேதியில் இதை பண்ணலாம், இதை பண்ணால் இப்படி ரீச் கிடைக்கும் அப்படின்னு பண்ணுறவங்களாம் இருக்காங்க. முட்டாளுங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. புகழ்ன்றது தானாக வரணும், தேடின்னு ஓடக்கூடாது.
ஸோ புகழாசையை நீங்கள் விட்டுறணும். புகழாசைன்றதே உங்கள் மனசில் வரவே கூடாது. இது வந்து நான் கட்டளையாக சொல்கிறேன். இது என்னுடைய கட்டளை. என் பேச்சு நீங்கள் இன்னைக்கு கேட்குறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு கட்டளைன்னா, புகழ் மேலே என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது. இது உங்கள் மனசில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணும். பகவான் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, இனிப்பு பலகாரத்தை எப்போ வச்சாலுமே அந்த இனிப்பு பலகாரம் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தை சுற்றி சர்க்கரை துகள்களை தூவி விட்டுருவார். பாத்திரத்துக்குள்ளே இனிப்பு பலகாரம் இருக்கும், வெளியே சர்க்கரை துகள்களை தூவி விட்டுருக்கும். இப்போ எறும்புகள் வந்து அந்த வாசத்துக்கு நெய்யால் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்தில் இருக்கிற இனிப்புகளை எடுக்கிறதுக்கு வரும் இல்லையா, அந்த வாசத்தில் வரும். வாசத்தில் ஈர்க்கப்பட்டு அந்த பாத்திரத்தை நோக்கி எறும்புகள் வந்து வரிச்சா வரும். வந்து அந்த பாத்திரத்தை சுற்றி இருக்கிற அந்த சர்க்கரை துகள்களை சாப்பிட்டு எடுத்துக்கிட்டு இதுவே போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சு போயிடும். ஆனால் அது கொஞ்சம் அந்த சர்க்கரை துகள்களை கொஞ்சம் தாண்டி போயிருந்தால் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய நெய்யால் மணக்க செஞ்ச இனிப்பு பலகாரம் கிடச்சிருக்கும். ஆனால் அதை எறும்புகள் பண்ணலை. வெளியில் இருக்கிற சர்க்கரையை மட்டும் சாப்பிட்டு சர்க்கரையை தூக்கிட்டு போயிடுச்சு, திருப்தி அடைஞ்சிட்டு போதும் அப்படின்ட்டு. இங்கே ராமகிருஷ்ணர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த வெளியே தூவிட்டு இருக்குது இல்லையா அந்த சர்க்கரை துகள்களை உலக புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தோட புகழ்கள், இந்த உலகத்தில் இருக்கிற புகழ்ச்சி. அந்த பாத்திரத்தில் இருக்குது இல்லையா அந்த இனிப்பு பலகாரம், அது வந்து இறைவனோட புகழ்ச்சி. ஸோ ரெண்டு புரிஞ்சுக்கிங்க, பிரித்து சொல்லிடுவார். இப்போ எறும்புகள் வருது, எறும்புகள் தான் மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள். இப்போ எறும்புகள் வந்து அந்த வெளியே தூவிட்டு இருக்குது இல்லையா சர்க்கரை துகள்கள், இந்த உலகத்தில் இருக்கிற புகழ்ச்சி, அற்ப புகழ்ச்சிகள், அந்த புகழ்ச்சிகளை வந்து சுவைச்சிட்டு அதை தலைமையில் தூக்கிக்கிட்டு இதுவே போதும் அப்படின்னு இதில் சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டுட்டு அப்படியே போயிடும். அப்படியே அடங்கி இறந்து போயிடுறது தான். அந்த உயிர்கள் வந்து கடைசி வரைக்கும் அந்த நெய்யால் செய்யப்பட்ட பலகாரங்கள் இல்லையா இறைவனோட புகழ், அதை அடையிறதுக்கு முயற்சியே பண்ணுறதில்ல. அதை தாண்டி போகிறதில்ல. இந்த உலக புகழ்ச்சியை தாண்டி போயிருந்தால் இறைவனோட புகழ்ச்சி கிடச்சிருக்கும். ஆனால் அதை பண்ணாமல் உலக புகழ்ச்சி மட்டும் போதுன்னு அதிலே திருப்தி அடைஞ்சிட்டு இங்கே வந்து பல பேர் நின்றுடுறாங்க. ஸோ மனிதர்களை வந்து அவர் கம்பேர் பண்ணுறாரு. எவ்வளோ அற்புதமான ஒரு கம்பேரிஷன் பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான ஓமை அவர் சொல்கிறது. இது நல்லா நம்ம புரிஞ்சிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிற புகழ்ச்சியை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு அதெல்லாம் மயக்கம் கொண்டு இதுவே போதும் அப்படின்னு நம்ம அதில் இருந்தோம்னா நம்ம இறைவனோட புகழை அடைய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த புகழ்ச்சிகள் எல்லாமே இறைவனோட புகழ்ச்சி அடைகிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது. அந்த தடையை புரிஞ்சிக்கணும். அந்த தடையை புரிஞ்சுக்கினா மட்டும்தான் அதை தாண்டி போகிறதா இருந்தாலும் சரி, அதை ஒதுங்கி போகிறதா இருந்தாலும் சரி, அந்த தடையை தூக்கி எறிகிறதா இருந்தாலும் சாத்தியப்படும். ஸோ அந்த அறிவியல்னால் அது சாத்தியப்படாது. அந்த தடையை தாண்டவே முடியாது. தடையில் சிக்கிக்க வேண்டியது தான். அப்புறம் உலக புகழ்ச்சி தான் பெருசு அப்படின்னு தலைமையில் வச்சு கொண்டாடின்னு இருந்துட்டு செத்து போக வேண்டியது தான். உலகத்தில் இருக்கிற புகழ் இந்த உலகத்தோடு சரி. இந்த உலகத்தை விட்டுட்டு போகும்போது அந்த புகழையும் இந்த உலகத்தில் தான் விட்டுட்டு போகணும். அதை கூட தூக்கிட்டு போக முடியாது. இதுதான் இயற்கையோட நியதி. ஆனால் இறைவன் புகழும்படி நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா இந்த உலகை விட்டுட்டு நீங்கள் போனாலும் அந்த புகழ் நிலைத்த புகழாக மாறுது. அந்த நிலைத்த புகழே உங்களுக்கு இறையறலை பெற்றுத்தருது. மீண்டும் ஒரு வேளை பிறவி எடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அந்த பிறவி நல்ல இயல்புகளாக அமையறதுக்கு, மேலும் மேலும் நல்ல இயல்புகளை வளர்த்துக்கிறதுக்கு தகுந்த சூழலில் உங்களால் தோன்ற முடியும். இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் தோன்றும் போதே புகழோடு தோன்றலாம். எப்படி? முன்னாடி பிறவியில், அதாவது நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிற பிறவியில் உலக புகழை ஒரு துச்சம் அப்படின்னு நினச்சி இறை புகழ் தான் உச்சம் அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பிறவி அப்படின்றது நல்ல இயல்புகள், நல்ல சூழலில் நீங்கள் தோன்றுவீங்க, புகழோடு தோன்றுவீங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது 100க்கு 100 உண்மை. அதனால் உலக புகழுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் தரக்கூடாது. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியும், பல பிரச்சனைக்கு புகழ் தான் காரணமாக இருக்கிறத பார்க்க முடியும். நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை, ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு ஊடுருவி போனீங்கன்னா அங்கே அந்த புகழ் அப்படின்றது ஒரு காரணமாக அங்கே நிற்கும். இது வந்து மறுக்க முடியாத உண்மை. அதை நீங்களே வந்து புரிஞ்சிக்க முடியும். கொஞ்சம் ஆய்வு செய்யுங்க, கொஞ்சம் பிரச்சனைகள் ஆய்வு செஞ்சால் இது உங்களுக்கு புலப்படும். திருமுறை சொல்கிற வரிகளை நினச்சி பாருங்கள். வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், எதுவும் வேணாம், எனக்கு இறையறல் மட்டும் போதும். திருமுறை சொல்கிற வாசகம். இந்த நிலையற்ற உலகத்தில் இருக்கிற புகழ்ச்சியை நிலையுடைய புகழ்ச்சியாக மாற்றுறதுக்கும் வழிகள் இருக்குது.
அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம செய்கிற எல்லா நற்செயல் மூலமாக வர பயன்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடணும், இறைவனோட பாதத்தில் வச்சிடணும். பகவான் கீதையில் இதை தான் சொல்கிறாரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே. இதுதான் கீதையோட ஒரு முக்கியமான மையப்பொருளே. இப்போ நம்ம கிட்டக்கிற சிறப்புகள் எல்லாத்துக்கும் காரணம் இறைவன் தான். அப்படி இருக்கும்போது அதன் மூலமாக ஒரு பாராட்டு வருதுன்னா அதை மட்டும் ஏற்றுக்கிட்டு நம்ம எதுக்கு நம்ம மகிழ்ச்சி அடையணும்? அப்படி மகிழ்ச்சி அடைகிறது நமக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சி அடைகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மகிழ்ச்சியில் அந்த புகழை உடனே நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிச்சிடணும். அதை நம்ம தலையில் மண்டையில் ஏற்றிக்கூடாது. அப்படின்னா பாராட்டுதல் அப்படின்றது இங்கே தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். பாராட்டுதல் அப்படின்றது ரொம்ப நல்ல பண்புடைமைக்கு அது அடையாளம். ஒரு மனசார ஒருத்தர் நீங்கள் பாராட்டும் போது ஒரு வேலையை அவர் சிறப்பாக செய்வார். அந்த வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு ஒரு தூண்டுகோல் அந்த பாராட்டுதலே அமையும். ஆனால் அந்த பாராட்டு அப்படின்றது, பாராட்டை யார் பெறுறாங்களோ அதை பெற்ற உடனே அதை இறைவனுக்கு அர்ப்பணிச்சிடணும். அதை நீங்கள் அதை சுமக்கக்கூடாது, அதை நீங்கள் செலவழிக்கக்கூடாது. இப்போ எப்படி உங்கள் உழைப்புக்கு ஒரு ஊதியம் கிடைக்குதுன்னா அந்த ஊதியத்தை வங்கியில் போட்டு டெபாசிட் செய்கிறீங்களோ, அதை சேர்த்து வைக்கிறீங்களோ, அதே போல் தான் உங்களுக்கு ஒரு பாராட்டுதல் வருது, ஒரு புகழ் வருதுன்னா அது இறைவன்கிட்ட சமர்ப்பித்து இறைவன்கிட்ட சேர்த்து வைங்க. அது ஒரு நிலை பெற்ற ஒரு புகழாக மாறும். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு அதில் போகிச்சிங்கன்னா அது நீங்கள் வங்கியில் பணத்தை போடாமல் நீங்களே செலவு பண்ணுற மாதிரி, இங்கேயே செலவு பண்ணுற மாதிரி, அது இறைவன்கிட்ட போய் சேராது, இறைவன்கிட்ட போய் அது சேமிக்கப்படாது, அது நிலைத்த புகழாக மாறாது. இந்த உலக புகழாக நிலையற்ற புகழாக இருந்து அது அப்படியே அழிஞ்சு போயிடும். யாராவது உங்களுக்கு சின்ன உதவி செஞ்சாலும் அதுக்கு நன்றி தெரிவிங்க, அதுக்கு பாராட்டுங்க. அதே போல் நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சுட்டு பின்னாடி அவங்க நன்றி சொன்னால், அவங்க பாராட்டினா அதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாதீங்க. ஒரு சின்ன புன்னகை மட்டும் போதும், வேறு எதுவும் நீங்கள் சொல்ல தேவையில்லை. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உலக புகழாக மாறிடும். இறைவனோட வங்கியில் போய் அது சேராது, அது மறுமைக்கு உங்களுக்கு உதவாது. புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உதவி செய்யணும், அந்த உதவி செய்கிறது மூலமாக ஒரு பாராட்டுதல் உங்களுக்கு வரலாம். அந்த பாராட்டுக்கு நீங்கள் நன்றி தெரிவிச்சிட்டிங்கன்னா அது இங்கே உலக புகழாக மாறிடும். நீங்கள் நன்றி தெரிவிக்கக்கூடாது. சின்ன ஒரு புன்னகை மட்டும், ஒரு கொஞ்சம் சிரிப்பு, லைட்டாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு மூஞ்சில் ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கு காட்டிட்டு அமைதியாகிடணும். அதே போல் உங்களுக்கு யாராவது ஒரு நன்மையை செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு சின்ன நன்மையோ பெரிய நன்மையோ எது செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சிடணும், அவங்கள பாராட்டிடணும். இது ஒரு பண்பு. இந்த நீங்கள் பாராட்டுறதும் நீங்கள் நன்றி சொல்கிறதும் அவங்களுடைய மறுமைக்கு அது உதவும். அவங்க உங்களை பாராட்டுறதும் உங்களுக்கு நன்றி சொல்கிறதும் உங்களுடைய மறுமைக்கு அது உதவும். இது ரெண்டுமே இறைவன்கிட்ட போகும்போது அது நிலைப்பேருடைய புகழாக மாறுது. அது மறுமைக்கு உங்களுக்கு உதவுது. அது இங்கே நீங்கள் செலவழிச்சிட்டிங்கன்னா மறுமையில் நீங்கள் வெறுமையாக நிற்க வேண்டியது தான், வெறுங்கையோடு நிற்க வேண்டியது தான். அப்போ நல்ல இயல்புகளோட நல்ல சூழலோட நீங்கள் பிறப்பெடுக்க முடியாது இல்லையா? இதுதான். அப்போ நீங்கள் இந்த உலக புகழை நிலைப்பேருடைய புகழாக மாற்றணும், இறை புகழாக மாற்றணும். உலக புகழாகவே இருந்துடக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் தர்மம் நல்ல செயல் ஆகியவற்றை செய்தால் உங்கள் தீவினைகளை அல்லாஹ் அழித்து விடுகிறார் அப்படின்னு திருக்குரான் சொல்லுது. உன் வலது கை செய்வதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு பிரதிபலன் அளிப்பார் அப்படின்னு பைபிளில் மத்தேயு 6வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த ரகசியங்களை உங்களுக்கு புரிஞ்சால் வாழ்க்கையில் வெற்றி தான். உங்களுடைய வெற்றியை யாருமே தடுக்க முடியாது. அந்த வெற்றியை நீங்கள் கொண்டாடாத இருக்கும்போது அது மிகப்பெரிய வெற்றி. அதுதான் இறையோட வெற்றி. இந்த உலக வெற்றி ஆகாது, இறையோட வெற்றி. ஸோ புரிஞ்சுக்குங்க, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருமைகள் அப்படின்றது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது. இருமைகள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, மாயை இல்லாமல் எப்படி இந்த உலகம் இல்லையோ அப்படி தான். இப்போ மாயை எங்கே இருக்குதோ அங்கே இருமைகள் இருக்கும், இது நிச்சயம். அந்த இருமைகளில் நம்ம எப்படி ஆட்படாமல் இருக்கிறது, மாயைகளில் எப்படி நம்ம சிக்காமல் இருக்கிறது அப்படின்றதையும், இருமைகள் எப்படி நம்ம சிக்காமல் இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம ஒரு கலையாகவே கற்றுக்கணும். இல்லைனா அந்த இருமைகளில் நம்மளை எப்படி பொருத்திக்கிறது அப்படின்னு பார்க்கணும். பொருத்தி அந்த இருமைகளில் கர்மங்கள் செய்கிறோம். அந்த கர்மங்கள் மூலமாக வரக்கூடிய பலன்களையும் பாராட்டுதலையும் புகழையும் எப்படி இறைவனுக்கிட்ட நம்ம சேர்க்கறது அப்படின்றத நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும்.
அப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய அறிவு எதுன்னா இயற்கை அறிவு தான். இயற்கை நடைமுறைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிலாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், தாவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், பூச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், நண்டு, நத்தை, பூரான், பாம்பு, சிங்கம், குதிரை, எருமை எல்லாத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நுண்ணுயிர்கள் முதற்கொண்டு, நுண்ணுயிர்கள் தான் இங்கே இந்த உலகத்தில் வாழ்கிற பேருயிர்களுடைய வாழ்க்கைக்கு முக்கிய காரணமே நுண்ணுயிர்கள் தான். அடிப்படை நுண்ணுயிர்கள் இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருள்கள், பஞ்சபூதங்கள், இதை பற்றி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கும் போது தான் இந்த மாயை அப்படின்ற ஒரு சுழற்சியும், இந்த இருமைகள் அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு தத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் ஒவ்வொரு செயல்லையும், உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், உங்களுடைய ஒவ்வொரு செயல்கள்லையும் நீங்கள் விழிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டே இருக்கணும். உங்களுடைய அடுத்தடுத்த வினாடிகளை நீங்கள் ஆய்வு செஞ்சுட்டே வரும்போது உங்களுக்கான அந்த இருமைகளுக்கான அறிவுகள் உங்கள்கிட்ட பெருக்கெடுக்கும். நீங்கள் அந்த சூழலை நல்லா புரிஞ்சுக்குவீங்க. அந்த சூழலில் இந்த இயற்கை அப்படின்றது, அந்த இயற்கை சக்தி, அந்த இறை சக்தி அப்படின்றது எப்படி அங்கே செயல்படுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்படி புரியும் போது அந்த இருமைகளை நீங்கள் தனியாக பிரித்து பார்ப்பீங்க. தனியாக நீங்கள் கலட்டியே பார்க்கலாம். அந்த இருமைகளை பிரித்து வகுத்து பார்க்கும்போது அந்த ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த இருமைகள்லையும் நீங்கள் ஆட்படாமல் மையத்தில் இருந்து செயல்பட முடியும். இது ஒருத்தனால் முடியும். இது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு இயற்கையை பற்றின அறிவு வேணும், அடிப்படை அறிவாசம் வேணும் நமக்கு. நீங்கள் பெரிய ஜீனியஸாக இல்லைனாலும் அடிப்படை அறிவாசம் வேணும். ஸோ இருமைகளை பற்றி புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருமைகள் அப்படின்றது ஒரு சாதாரண தான். அது புரிஞ்சுக்கிறது தர்மம் அதர்மம், இரவு பகல், மேடு பள்ளம், வானம் பூமி, இந்த மாதிரி இருமைகள் அப்படின்றது உங்களுக்கு சாதாரணமாக அது புரிஞ்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இப்போ வெற்றி தோல்வி, அந்த மாதிரி துக்கம், சந்தோஷம், அழுகை, அந்த மாதிரி ஒரு இருமைகள் இரட்டை அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிட்ருக்கும். அதில் எப்படி ஆட்படாமல் மையத்தில் நிற்கிறது, நடுநிலையாக எப்படி செயல்படுறது அப்படின்னு தான் நீங்கள் இங்கே கற்றுக்கணும். இருமைகளை பற்றின அறிவு தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டுருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிறைஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு தேவை என்னென்னா, நான் சொல்கிறது என்னென்னா, இது எளிமையாக உங்களுக்கு வரையறுத்து சொல்லணும் அப்படின்னா, கோபத்தில் பொறுமை இருக்கணும், ஏழ்மையிலையும் நேர்மை இருக்கணும், தோல்வி அடைஞ்சால் கூட விடாமுயற்சி அப்படின்றது இருக்கணும், செல்வம் உங்ககிட்ட கொட்டி கிடந்தாலும் எளிமை அப்படின்றது ஒன்று இருக்கணும், நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் தைரியம் உங்ககிட்ட இருக்கணும், தரித்திரத்தில் இருந்தாலும் பரோபகாரம் உங்ககிட்ட இருக்கணும், பதவியில் நீங்கள் இருந்தாலும் பணிவு உங்ககிட்ட இருக்கணும், ஏமாற்றத்தில் நீங்கள் இருந்தாலும் அப்பையும் புன்சிரிப்புன்றது உங்கள் முகத்தில் இருக்கணும். முக்கியமாக எந்த காலத்துலேயும் தெய்வ பக்தி அப்படின்றது நிறைஞ்சு இருக்கணும் உங்ககிட்ட. இதை மட்டும் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, இதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஒவ்வொரு தருணங்கள்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த வாழ்க்கையை இந்த இருமைகளுக்கு ஆட்படாது. கோபத்தில் பொறுமை, ஏழ்மையில் நேர்மை, தோல்வியில் விடாமுயற்சி, செல்வத்தில் எளிமை, துன்பத்தில் தைரியம், தரித்திரத்தில் பரோபகாரம், பதவியில் பணிவு, ஏமாற்றத்துலேயும் புன்சிரிப்பு, எக்காலத்திலையும் தெய்வ பக்தி. இதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு விதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இருமைக்கு ஆட்பட மாட்டீங்க. இயற்கையை பற்றின அறிவு உங்கள்கிட்ட ஊற்றெடுக்கும். இயற்கை எது ஒழிச்சு வச்சுருக்குதோ அதெல்லாம் பக்காவாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். உங்களுடைய மூன்றாவது கண்ணுக்கு, உங்களுடைய அகக்கண்ணுக்கு புலப்படும். இறைவன் செய்கிற மறைத்தல் தொழிலுன்னே இங்கே ஒன்று இருக்கவே இருக்காது. உங்களுக்கு அது அப்படியே புலப்பட்டுரும். ஒரு செயல் நடக்குதுன்னா அது எந்த தன்மையில் நடக்குது, எதனால் நடக்குது, அந்த செயல் மூலமாக அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதுதானே கிருஷ்ணர் பண்ணார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தருடைய நடவடிக்கை பார்த்து அவனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கும் அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சிடும், பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் இதெல்லாம் அந்த இயற்கையை பற்றின அறிவு, சூழல் பற்றின அறிவு, அந்த இருமைகளுக்கு சிக்காமல் நடுநிலையில் நின்று பார்க்குற அந்த தன்மை, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த அறிவு கிருஷ்ணருக்கு கொடுத்துருக்குது. அவர் பார்த்த உடனே அடுத்தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, சந்தோஷமாக
காரியங்கள் நடக்க போதா, துக்கமான காரியங்கள் நடக்க போதா அப்படின்றத கிருஷ்ணர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ இப்படி இதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த இருமைகள் பற்றின அறிவு இருந்தால் உங்களுக்கு எதுவுமே சாத்தியப்படும். உங்கள் வாழ்க்கையில் எதையுமே உங்களை குழப்பமடைய செய்யவே செய்யாது. அவ்வளோ தெளிவாக உங்களால் இருக்க முடியும். ஸோ இருமையோட அறிவை வளர்த்துக்குங்க. இருமைகளோட அறிவை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு இயற்கையோட அறிவு தேவைப்படும். இயற்கையோட அறிவை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா நீங்கள் அதிகமாக டேட்டாஸ் தெரிஞ்சுக்கணும். டேட்டாஸ், தகவல் 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 தகவல், இருக்கிறத இருக்கிற மாதிரியே புரிஞ்சுக்கணும். இயற்கையாகவே படிக்கணும். செயற்கை இன்னைக்கு வந்து எது இயற்கை எது செயற்கைன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான் இருக்குது இந்த காலம். ஏன்னா இப்போ புதுசாக பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் எது இயற்கைன்னே தெரியாது. இப்போ செயற்கை தான் இயற்கை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இயற்கை இருக்கிற பொருளோட செயற்கை பொருள் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்படி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது? ஆனால் இருந்தாலும் அந்த எவ்வளோ சீக்கிரமாக நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சிக்க முடியுமோ அந்த இருமைகளை பற்றி அவ்வளோ சீக்கிரம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆன்மீக வாழ்க்கையில், இறை வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இருமைகளை பற்றின அறிவு உங்களுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும் இறையருளை பெறுறதுக்கு. நன்றி.